பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு குழம்பு ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி சமைக்கிறேன்னு பார்க்கலாமா? இதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஜீரகமும் கொஞ்சம் வெந்தயமும் எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயமும் வத்தலும் தாளிக்கிறது கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்புறம் கீரை வந்து நல்லா பொன்னாங்கண்ணி கீரையை அலசிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சிருந்தாலும் அது சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு வத்தல் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். என்ன அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், அரை மூடி தேங்காய், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு 2-3 மிளகு போதும். அப்புறமா 2 வத்தல் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை வந்துட்டு நான் ரொம்பவும் சேர்க்கலை, ஒரு 2 கை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரை நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த மசாலும் நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாம்பார் தூளும் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், மிளகு, வத்தல் இதையும் வந்து நல்லா இதோட சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மசாலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு இந்த அளவு குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா இறக்கி வச்சிங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் வத்தல்லாம் கிள்ளி போட்டு தாளித்து இந்த குழம்புல ஊற்றி இறக்குனீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.